படத்துல உங்க கூட ஒர்க் பண்ண ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டர் இங்க வரப்போறாங்க. அதுவும் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் சார். So let's welcome the surprise visitor again. இருங்க, நீங்க எதுவும் பண்றதுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு மட்டும் நான் பாத்துறேன். சார் யாருக்கு தெரியும்? ஆட்டிட்யூட் பார்த்தா தங்கதுரை மாதிரி இருக்கு. யாரும் தெரியல. என்ன ஆட்டிட்யூட் வச்சு அது தங்கதுரைன்னு சொல்றீங்க? சும்மா கையாட்டினது வச்சு சொன்னேன். சரி, யாருக்கு ரிவீல் பண்ணிடலாமா? நான் வரும்போதே சொன்னேன், எதுவும் பண்ணிடாதீங்கன்னா எதுவும் பண்ணிடாதீங்க, அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்குள்ள உங்க ஆட்டிட்யூட் வச்சு நீங்க சுட்டதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. அசால்ட்டா கண்டுபிடிச்சாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லையா. இத்தனைக்கும் வந்து நீங்க காமெடி ஷோல எவ்வளவு என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. சோ எப்படி இருந்தது துணிவு எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ணா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஷூட்டிங் வந்து எப்போ கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறீங்க. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்போ ஷூட்டிங் போவோம்னு எக்ஸைட்டில் இருந்தேன். திடீர்னு ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு, மழைலாம் வந்து நடுவில். ஐயோ என்னடா இது அப்படின்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி உங்கள் கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு 10 நாள் வரும் உங்கள் கேரக்டர். நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஒரு நாள்ன்றது 10 நாள் எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்ற ஒரு நியூஸ். இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. தூக்கமே வரல நைட்டெல்லாம் எனக்கு. ஐயோ நம்ம தலைப்படத்தில் அடிக்கணுமா, 10 நாள் வேற, லைஃபே மாறுது, வேற லெவல் மாசா இருக்கும், அப்படி இப்படி ஒரே ஹாப்பியாக இருந்தது. திடீர்னு திருப்பி இதில் கால் பண்ணாங்க, தங்கதுரை டோட்டலாக அது வந்து மாற்றிட்டாங்க, டைரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாரு, ஒரு 3 நாள் வந்தா ஓகே அப்படின்ட்டாங்க. 3 நாள் ஆச்சு. ஓகே 3 நாள்ன்ட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டேன். நான் திருச்சி மதுரையில் இருந்தேன். சரி கிளம்பிடலான்ட்டு கரெக்டாக 7 மணிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க சார், ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டேன், இன்னைக்கு வராதிங்க. ஆக்சுவலி எடுக்கிற போர்ஷனே இன்னும் டைம் ஆகுது முடியறதுக்கு. ஸோ அதனால வந்து நீங்க இன்னைக்கு வராதிங்க, இன்னொரு நாள் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. அனி நைட்டு தூக்கமே இல்லை எனக்கு. அனி நைட்டெல்லாம் தூங்குறீங்களா? ஐயோ என்னடா இந்த படத்துல நம்ம இருக்கிறோமா இல்லையா, எப்போ வேணாலும் மாறுது என்னடா. சரி ஓகே அப்படின்ட்டு கடைசியா ஒரு நாள் திடீர்னு போன வச்சாங்க, நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. ஸோ ஓகே தான் பண்ணிட்டேன். யாருக்குமே எதுவும் சொல்ல, என் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்ல எதுவுமே. ஏன்னா சொன்னா மறந்து மிஸ் ஆகிட போகுதுன்ட்டு யார்கிட்டயுமே சொல்லாமல் கம்முன்னு இருந்தேன். யோசிச்சேன், ஒருவேளை 5 மணி நம்ம கிளம்பி போயிட்டு 7 மணிக்கு ஃபோன் பண்ணி இல்லைன்ட்டாங்கன்னா ஷார்ப்பா 6 மணிக்கு எதுவுமே மேனேஜருக்கு நானே ஆச்சேன் போனேன். சார் ஷூட்டிங் கன்ஃபார்ம் தானே சார், லொக்கேஷன்லாம் ஓகே தானே வந்துருங்க தனக்கு எந்த பிரச்சனை. ஏன்னா தலை சார் படம்னாலே வந்து அஜி சார் படம்னாலே ஷூட்டிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டாலே ஃபேன்ஸ்லாம் வந்துடுறாங்க, சரியான க்ரௌட்லாம் வந்துடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணிடுறாங்க டக்குன்னு. அதனாலேயே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. ஸோ அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி போன ஸ்பாட்டுக்கு போயிட்டு டைரக்டரை பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, அப்பா டைரக்டரை பார்த்துட்டேன்டா. ஐயோ நம்ம படத்தில் பண்ணா தங்கதுரை பண்ணுறீங்க அப்படின்னாரு. அவர் ரொம்ப கேஷுவல் டைரக்டர் சார். இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருக்காரு. அவருடைய எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்து வெளியே வந்தது கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்ஷன் கட்லாம் சொல்லும் போது எப்படி இருப்பாரு அவரு? சவுண்டே இருக்காது அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல. சில படங்கள்லாம் பார்த்தா சவுண்டாக தல் பீல்டு ஒரு சவுண்ட் இருக்குல்ல, ஒரு பரபரப்பு இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸாக தங்கதுரை பைக்கில் வாங்க நான் வாங்கன்ட்டு போயிட்டே இருந்தேன். பைக்கில் வாங்கன்ட்டாரு. சரி பைக்கில் வந்துட்டு ஓகே 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 தங்கதுரை வந்தீங்கல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக வாங்க, ரொம்ப இதுவாகும். ஏன்னா படம் வர தலை படமா எனக்கு வர ஒரு பேர் வர டைரக்டர் இதில் பண்ணுறது ஒரு லைட்டாக ஒரு வந்துடும் நம்மளுக்கு இயல்பாகவே. நான் சொல்கிறத பண்ணுங்க தங்கதுரை லைட்டாக அப்படின்னு போதும் செட்டில். அவர் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வாங்குறாரு வேலையை. இல்ல இந்த செட்ல எல்லாம் நீங்க ஷோ பண்ணும்போது நான் ஜோக் சொல்லுவான்னு சொல்லி நீங்க கேட்பீங்கல்ல, அந்த மாதிரி அங்க போய் நீங்க வந்து ஏதாவது கேட்டீங்களா? நான் அது மாதிரி கேட்கல. ஏன்னா அங்கே போனோடனே நான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு எனக்கு. தலை படத்தில் நடிக்க போகிறோம், தேட்டரில் வரும்போது ஆடியன்ஸ்லாம் கத்துவாங்க, அப்படியே ஒரு மாசா இருக்கும் அப்படின்னு அது இதுவாகிடுச்சு. ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு ஒரு இதுவாகிடுச்சு. என்னன்னு பார்த்தா நான் போன சூரியன் தலையே வரல. ஏங்க காம்பினேஷன் சீன் இல்லாமல் நான் போன உடனே 4 கேரவன் இருந்தது. வந்த உடனே என்ன எந்த கேரவன் அஜித் சார் இருக்காரு, எந்த கேரவன் அஜித் சார் இருக்காரு ஃபுல்லாக கேட்டிருக்கேன். இருங்க சொல்றேன், அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் ஒருத்தர். நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. படத்தில் நடிக்கிறவங்களுக்கே அப்டேட் இல்லையா? யோசிச்சு பாருங்க. கரெக்டா 10 மணிக்கு சொல்றாரு தலை வரலங்கன்ட்டாரு. தலை வரலையா? நான் வேற ஸ்பாட்டுக்கு வந்தோடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இப்போ பாரு இன்னைக்கு இன்னும் வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வரேன் பாரு, இன்னும் ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் எனக்கு ட்விஸ்ட்டு தலை வரவே இல்லை, அவர் வரவே இல்லை. அப்புறம் கோஆர்டினேட்டருக்குலாம் போய் கேட்டேன், என்ன சார் இல்லை தங்கதுரை நீங்கள் படம் பாருங்க, தலை உங்க கூட நடிப்பார் பாருங்கன்னாங்க. எனக்கு எதுவுமே புரியல. அப்புறம் டப்பிங் கூப்பிட்டாங்க 4 ஃப்ரேம்ஸில் டப்பிங் போயிட்டு பேசுகிறேன். அப்போ பார்த்தா நான் பைக்கில் வரும்போது ஃபோனில் பேசிகிட்டு இருப்பேன், என் கூட பேசிகிட்டு இருக்குது தலை.
வேற லெவல்ல இருந்தது அந்த சீனை பார்க்கும்போது அப்படியே ரிலாக்ஸா ஆச்சு, அப்படியே மனசெல்லாம் கூலிங் ஆயிடுச்சு எனக்கு. அப்பா வந்துட்டா ஒரு சீனு காம்பினேஷன்ல இருக்கும்டா நம்ம. அப்படியே அவரு சாரு கேட்க வந்து ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருந்தார் பாக்குறதுக்கு. தலை படத்துல ஒரு சீன்ல இப்படி கிராஸ் ஆனாலே எவ்வளவு பெரிய மாசு. அந்த இது கிடைச்சது. ரொம்ப நன்றி சார். இல்ல தங்கதுரை ஒரு சீன் வந்தாலும் பயங்கரமா கிளாப் வாங்குவாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நல்லா இருக்கும் சார். ஆனா உண்மையை சொல்லிடுவேன் சார், இப்பதான் சார் ஏதோ பேசிட்டு இருந்தாரு தங்கதுரையோட ஒரு போர்ஷன் மட்டும் அது இன்னும் கரெக்டா இதுமா, அதனால அது மட்டும் ஏதோ கட் பண்ணணும்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்கல்ல சார் நீங்க போன்ல ஏதோ எடிட்ல. ஏன்னா நியூ இயருக்கு முதல் நாள் தான் வேணும். ஐயோ அந்த சீன் எடிட் ஆகக்கூடாது கடவுளே. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு வடபழனி கோயில வச்சு வேணும் முதல்ல அந்த சீன் எடிட் ஆயிடக்கூடாது. நான் வேற ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொல்லி இருக்கேன் எப்படியாச்சும் எடிட் ஆயிடக்கூடாது. இந்த படம் இல்லாம நீங்க எப்படி அந்த படத்துல நடிச்சீங்கங்கறதே ஒரு படமா எடுக்கலாம் போல, அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து சொன்னீங்க. சரி, இப்போ நீங்க அஜித் சார் படத்துல நடிக்கிறீங்க, காம்பினேஷன்ல இருக்கீங்க அப்படின்றதுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட சொல்லிருப்பீங்கல்ல, என்ன சொன்னாங்க? எல்லாம் என்ன படம்? துணிவா? ஏய் வேற லெவல்ரா துணி. ஐயோ மாசு ஓப்பனிங் ஷோ பண்ணிடலாம் கலக்கிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பயமாரு டைரக்டர் எப்படி திங்க் திடீர்னு போய் யோசிப்பாரு, ரொம்ப லென்த்தா இருக்க எதை தூக்கலாம், அந்த தங்கதுரை எதுக்கு வராமல. தங்கதுரை பத்தி சொல்லணும்னா தங்கதுரை ஷூட் பண்ணும்போது சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, ஒரு 100 பேர் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு தெரியுது. ஏய் ஒரு வயசான அம்மா கேட்குறாங்க, யார் அந்த பையன், யார் நடிக்கிறது, யார் ஹீரோன்னு கேட்கும்போது ஹீரோ இல்லை பழைய ஜோக்கு தங்கதுரை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது அவர். ஸோ அது வந்து அவருடைய அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, ஒரு சீன் நடிச்சிருந்தாலும் அது அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு டிராவல் மாதிரி எடுத்தாங்க என்ன, ஒரு டிராவல் மாதிரி பைக்ல வரா மாதிரி பைக் ஓட்டிட்டு போய் பின்னாடி ஒரு கேமரா சார் உட்காந்துட்டு கேமரா அப்படியே எடுத்துன்னு போறாங்க. ஓட்டினே வர திடீர்னு இன்னொருத்தன் பைக்ல கிராஸ் பண்ணா தங்கதுரை இந்த பக்கம் யாருக்கும் தெரியாது மறைச்சு எடுத்துன்னு போறாங்க கார்ல வச்சு கேமராவை கட்டி விட்டு போறாங்க. அப்புறம் இன்னொரு கட்டில கட் பண்ற ஒரு மளிகை கடந்து தோபாட்டி தங்கதுரை போயிருக்கிறான். நான் அதெல்லாம் அவரு தங்கதுரை டைலாக் ஒன்மோர்ன்றாரு. எனக்கு இதெல்லாம் வர இவங்க எல்லாம் கை காட்ட வேண்டியதா இருக்குது. இந்த மாதிரிலாம் நடந்தது. நல்லா ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ். படத்துல வந்துட்டு எவ்வளவு பட்ஜெட் இருந்தாலுமே இந்த பெரிய ஆர்டிஸ்ட் போயிருக்கலாமே அப்படின்னு நிறைய மீம்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம் சார். அந்த கதைக்கு தேவைப்படுற ஆர்டிஸ்ட்டை நம்ம சர்ச் பண்ணி தான் போடுறோம். படம் பார்க்கும்போது நான் வாய்ப்பு கொடுத்தன்றதுலாம் தெரியாதுல்ல, தங்கதுரையோட பர்ஃபார்மன்ஸ் தானே தெரியும். ஸோ இப்போ துணிவு படத்துக்கு வந்து தங்கதுரையும் ஒரு பார்ட் ஆஃப் த டீம். தேங்க்யூ. ஸோ ப்ரௌட். ரொம்ப ப்ரௌடா இருக்கு நிஜமா. அஜித் சாரோட படங்கள்ல இருக்கிற டயலாக்ஸ் நீங்க சொல்லணும். அது வந்து வினோத் சார் கண்டுபிடிக்கணும். அப்படிங்களா? ஓகே. என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். இது வேறயா? கான் சார். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், தீனா. சூப்பர். அடுத்து என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் பில்லா. அது ரெட். சூப்பர் வெரி நைஸ். நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது. மங்காத்தா. ஒரு மெல்லிய கோட்டுக்கு அந்த பக்கம் இருந்தா நான் நல்லவன், கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்தா நான் கெட்டவன். கௌதம் மேனன் சார் படம். கௌதம் சூப்பர் வெரி நைஸ். என்ன அறிந்தால். எஸ்.